ஹலோ மக்களே, நம்ம தினமும் பயன்படுத்துற கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் மொத்த இன்டர்நெட்ல வெறும் 4% தான் சொன்னா நம்புவீங்களா? மீதி இருக்கிற அந்த 96% என்னன்னு தெரியுமா? அதுதான் டார்க் வெப். நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த இருண்ட உலகத்துல என்னெல்லாம் நடக்குது? இங்க நிஜமாவே ரெட் ரூம்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்குதா? இல்ல இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா? இன்னைக்கு இந்த வீடியோல டார்க் வெப்ல நடக்கிற சில உண்மையான கிரைம் சம்பவங்களையும், நீங்க அங்க போகக்கூடாது அப்படின்றதுக்கான காரணத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்க டிஜிட்டல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. வாங்க பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. சரி மக்களே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். டார்க் வெப்னு எல்லாருமே சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது ஒரு கடல்ல ஒரு பெரிய பனிக்கட்டிய கற்பனை பண்ணிக்கோங்க, மிதக்கிற மாதிரி. அதோட ஒரு சின்ன பகுதி தான் மேலே தெரியும், கரெக்டா? ஆனா ஆழத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பகுதி ஒளிஞ்சிருக்கும். நம்ம இன்டர்நெட்டும் அப்படிதான். இதை மூணா பிரிக்கலாம். முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வெப். இதுதான் நம்ம டெய்லி யூஸ் பண்ற அந்த கூகுளா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், அது மாதிரியான வெப்சைட்ஸ் நம்ம தேடின உடனே வந்து நிற்கும், கரெக்டா? ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மக்களே? மொத்த இன்டர்நெட்ல இது வெறும் 4 to 5% தான். மிச்சம் இருக்கிற 95% எங்க இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அங்கதான் அடுத்த லேயர் வருது, டீப் வெப். இந்த லேயர் கொஞ்சம் ஆழமான பகுதி. அதாவது இதை தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு செக்யூரிட்டி இல்லைனா என்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ உங்க ஜிமெயில் இன்பாக்ஸோ இல்ல அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸோ ஆஃபீஸ் டேட்டாவோ இதெல்லாம் யாராவது கூகுளில் தேடினா வருமா? வராதில்ல. ஏன்னா இதெல்லாம் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம என்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், லாக் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுதான் டீப் வெப். இது நம்ம பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. அது உங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூர் அதை வந்து என்ஷோர் பண்றதுக்காக இந்த ஒரு லேயர் வச்சிருக்காங்க. இப்போ கடைசியா வர்றது தான் அந்த ஆபத்தான டார்க் வெப். இது அந்த பனிக்கட்டிகளோட மிக ஆழமான இருண்ட பகுதி அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். இந்த டார்க் வெப்பை எப்படி தான் உள்ள போய் பார்க்குறாங்க? நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற கூகுள் குரோமோ சரி, ஏன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்னா கூகுள் குரோம் யூஸ் பண்ணுவீங்க, ஆப்பிள்னா சஃபாரி யூஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் ப்ராக்ஸி பேஸ் யூஸ் பண்ணால் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ இதிலெல்லாம் போய் நீங்கள் டார்க் வெப்னு அடித்தா அது வரவே வராதிங்க. அதுக்குன்னு ஒரு சாவி வேணும். அதுதான் டார் மாதிரியான ஸ்பெஷல் ப்ரௌசர் வேணும். சரி, இப்போ டார் ப்ரௌசர்னா என்னன்னு பார்க்கலாம். த ஆனியன் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க் வெப் அணுகிறதுக்கு அதிகமாக பயன்படுத்துறது இந்த டார் ப்ரௌசர் தான். ஏன் இதுக்கு ஒரு ஆனியன் லோகோ வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு வெங்காயத்தை உரிச்சா எப்படி லேயர் லேயரா இருக்குமோ அதே மாதிரி உங்களோட ஐபி அட்ரஸ் ஆகட்டும், உங்களோட லொகேஷன் ஆகட்டும், பல லேயரை மறைச்சு உங்களை யாருன்னே தெரியாத அளவுக்கு உள்ள கூட்டிட்டு போகும். நீங்க சாதாரணமாவே ஏதாவது வெப்சைட் ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா .com இல்லைனா .in அப்படின்ற மாதிரி முடியும், கரெக்டா? ஆனா டார்க் வெப் வெப்சைட் எல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா xkcd123 ... அப்படின்ற மாதிரி புரியாத எழுத்துக்கள்ல தான் முடியும். இந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு லிங்க் தெரிஞ்சாதான் அந்த டார்க் வெப்ல இருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியும், கரெக்டா? பட் அதுவே உங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்பவே கஷ்டம் தான். இதுக்காகவே அங்க ஒரு சில மெக்கானிசம் இருக்கு. அதான் ஹிடன் விக்கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போனா தான் உங்களுக்கு டார்க் வெப்போட அந்த எக்ஸாக்ட் லிங்க்ஸ், எதெல்லாம் ஒர்க்கிங் லிங்க்ஸ் அது எல்லாமே கிடைக்கும். அதை ஸ்டோர் பண்ணியே ஒரு ஹிடன் விக்கிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. உள்ள போறவங்க சும்மா சாதாரணமா போக மாட்டாங்க, கரெக்டா? விபிஎன் யூஸ் பண்ணி தான் போவாங்க. அவங்க டேட்டாவும் என்கிரிப்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ஹேக்கர்ஸ் உங்க ஒரிஜினல் ஐடென்டிட்டியை வந்து தூக்கிடுவாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, எந்த லொகேஷன்ல இருக்கிறீங்க, உங்களோட நேம் என்ன, ஏன்னா உங்களோட நெட்வொர்க்ல ஏதாவது வந்து ஃபால்ட் இருக்குதா, ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்குதா அப்படின்ற மாதிரி ஈஸியா தூக்கிடுவாங்க. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ஆப் இருக்கு. நீங்க டார் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணி உள்ள போறது லீகலா வந்து தப்பு இல்லை. பட் உங்களுக்கு இருக்கிற ஒரு தப்பான லிங்கை நீங்க தெரியாம கிளிக் பண்ணிட்டா போதும், உங்க லேப்டாப் கேமராவோ உங்க மைக்ரோஃபோன்ஸோ இல்ல எல்லாமே யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோலுக்கு போயிடும். இதனால தான் தெரிஞ்சே குழியில விழுந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சைபர் செக்யூரிட்டி ஆட்கள் பயங்கரமா நம்மளை எச்சரிக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒரு பெரிய ஹைலைட்டே அனானிமிட்டி தான். அதாவது அனானிமஸ், யாருன்றே தெரியாது. இங்க இருக்கிற வெப்சைட் யார் நடத்துறாங்க, அதை யார் பார்க்குறாங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் முகமுடி போட்ட மாதிரி அனானிமஸாக தான் இருப்பாங்க. நல்ல விஷயத்துக்கு இதை சில பேர் பயன்படுத்தினாலும் யாரும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற தைரியத்தில் தான் இங்கே சட்டவிரோதமான பிஸ்னஸோ சரி, ஹேக்கிங்கோ சரி, டேட்டா திருட்டு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வில்லங்கமான விஷயங்கள் நடக்குது. இது ஒரு புரியாத புதிர் மாதிரி, ஆனா ரொம்பவே ஆபத்தான ஒரு ஏரியா. சரி மக்களே, இப்போ டார்க் வெப்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு சில சம்பவங்களை பார்க்கலாம். இது ஒரு நிஜமான சம்பவம். டார்க் வெப் வரலாற்றிலேயே ரொம்ப வைரலான அதே சமயம் பயங்கரமான ஒரு சம்பவம் தான் இது. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே ஆடி போயிருவீங்க. 2011 வருஷம் ராஸ் உல்பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்ட் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சாரு. அதுக்கு பேர் தான் சில்க் ரோட். நம்ம ஊர்ல அமேசான், பிளிப்கார்ட்ல நம்ம எப்படி ஆர்டர் பண்றோமோ அதே மாதிரி இதுவும். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு இதுல. இங்க விற்கப்படுறது ட்ரெஸ்ஸோ மொபைலோ கிடையாதுங்க. போதைப் பொருட்கள், கள்ள துப்பாக்கிகள்,
திருடப்பட்ட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே அநியாயமான பொருட்கள். யார் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அது உங்கள் வீட்டு வாசலுக்கே வந்து சேர்ந்துடும். ஆனால் இது எல்லாமே அந்த இருட்டு உலகமான டார்க் வெப்பில் ரகசியமாக நடந்துச்சு. இங்கே ஒரு பெரிய சவாலே காசு கொடுக்குறது தான். ஏன்னா நம்ம பேங்க் மூலமாக காசு அனுப்புனா போலீஸ் ஈஸியாக மோப்பம் பிடிச்சிருவாங்க இல்லையா? அதுக்காகவே இவங்க ஒரு பிளானை போட்டாங்க. இங்க பணமா எதையுமே தர முடியாது, அதுக்கு பதிலாக பிட்காயின் அப்படின்ற டிஜிட்டல் கரன்சியை தான் நீங்க யூஸ் பண்ணாங்க. சொன்ன போனா பிட்காயின் இவ்வளவு பிரபலமானதுக்கே இந்த சில்க் ரோடு தான் ஒரு முக்கிய காரணமே. ஏன்னா இதை யார் யாருக்கு அனுப்புறாங்க அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. பட் அநியாயம் செஞ்சா என்னைக்குமே நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா? ஸோ 2013 அமெரிக்காவோட FBI இந்த வெப்சைட்டை ஒரு வழியா நோண்டி நொங்கெடுத்து ராஸ் உல்பிரிட்சை கையுங்களவுமா பிடிக்கிறாங்க. அவருக்கு இப்போ தப்பிக்கவே முடியாத 2 ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. ஜெயில தான் இப்போ கரண்டா இருக்கிறாரு. இந்த ஒரு சம்பவம் தான் டார்க் வெப் எந்த அளவுக்கு ஆபத்துனோ, அங்க இருக்கிற அனானிமிட்டிக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலைகள் நடக்குதுனோ உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இது ஒரு சும்மா ஒரு வெப்சைட் இல்ல மக்களே, இது ஒரு மிகப்பெரிய நிழல் உலக சாம்ராஜ்யமா இருந்துச்சு. இப்போ நம்ம பேச போற அந்த விஷயம் இருக்கு பாருங்க மக்களே, இதை நினைச்சாலே ராத்திரியில தூக்கம் கூட வராது. டார்க் வெப்னாலே பல பேருக்கு வர்ற முதல் பயமே இந்த ரெட் ரூம்ஸ் தான். ஒரு க்ளோஸ்ட் ரூம்ல லைவ் கேமரா முன்னாடி ஒரு மனுஷனை வச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. அதை உலகத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் பணத்தை கொடுத்து ஆன்லைன்ல லைவா பாக்குறது கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல. இது நிஜமாவே நடக்குதா இல்ல வெறும் சினிமா கதையா? உண்மையை சொல்லணும்னா மக்களே, டார்க் வெப்ல இருக்கிற 90% ரெட் ரூம்ஸ் வெறும் ஏமாற்று வேலை தான், அதாவது ஸ்கேம்னு தான் சொல்றாங்க. நாங்கள் லைவா காட்ட போறோம், ஒரு பிட்காயின் கொடுங்க, உங்ககிட்ட ஆசையை தூண்டி காசை வாங்கிட்டு அப்படியே அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கிரிமினல் வேலையை ஆன்லைன்ல லைவா ஸ்ட்ரீம் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா அதுக்காக இது பொய்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. 2015 பீட்டர் ஸ்கல்லி அப்படின்ற ஒரு சைக்கோவை பிடிக்கிறாங்க. அவன் பிலிப்பைன்ஸ்ல இருந்து சில கொடூரமான வீடியோக்களை எடுத்து டார்க் வெப்ல அப்லோட் பண்ணது அதிகாரப்பூர்வமா உறுதியாச்சு. அந்த சம்பவம் உலகத்தையே நடுங்க வச்சுச்சு. ஸோ ரெட் ரூம்ஸ்ல எல்லாமே வெறும் வதந்தி அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுக்கிட முடியாது. இந்த இருண்ட உலகத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சில மிருகங்கள் காசுக்காக எந்த எல்லைக்குனாலும் போவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை. இது வெறும் இன்டர்நெட் இல்ல மக்களே, இது ஒரு நரகத்தோட வாசல்னே சொல்லலாம். மக்களே, இவ்வளவு நேரம் டார்க் வெப்பை பத்தி நம்ம பேசுனதை கேட்டுட்டு அடேங்கப்பா அங்க என்னதான் இருக்கு, சும்மா ஒரு தடவை போய் எட்டி பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஆர்வம் வரலாம், ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பா இருக்கும். ஆனா தயவு செய்து அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன் அங்க போகக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு 3 விஷயங்களை சொல்றேன், நல்லா கவனிங்க. முதல் காரணம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு லிங்கையும் நீங்க தெரியாம கிளிக் பண்ணா போதும், அடுத்த செகண்ட் உங்க லேப்டாப் இல்லைனா மொபைல் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். உங்களுக்கே தெரியாம உங்க லேப்டாப் கேமரா திடீர்னு ஆன் ஆகும். உங்க மைக்ரோஃபோன் வழியா நீங்க பேசுறதை யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க. இது ஸ்பைவேர் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைவேர் அட்டாக்னா என்னன்னா, ஒரு விதமான அப்ளிகேஷனோ இல்லைனா ஸ்கிரிப்டோ நீங்க யூஸ் பண்ற அந்த லேப்டாப்லயோ அந்த டிவைஸ்லயோ வந்து ரன் ஆகும். ஸோ அது மூலமா இங்க இருந்து ஒரு டீடைல்ஸை வந்து உங்க சிஸ்டத்தோட டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை அந்த சைட்ல இருக்கிற ஹேக்கர்ஸுக்கு வந்து உங்களுக்கே தெரியாம சென்ட் பண்ணும். பர்சனல் லைஃப் அப்படியே மற்றவங்க கைக்கு போயிடும். ஸோ ஜாக்கிரதையா இருங்க. இரண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரைவசி டீடைல்ஸ், அதாவது உங்க பேரா இருக்கட்டும், உங்க அட்ரஸ், முக்கியமான உங்க பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா திருடப்பட்டுரும். டார்க் வெப்ல ஏலத்துக்கும் விடுவாங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கே தெரியாம உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பணமும் காணாம போகும். உங்களோட டிஜிட்டல் அடையாளம் அங்க வேற ஒருத்தரால தவறா யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, டார்க் வெப்ல இருக்கிற 99.9% விஷயங்கள் வந்து வெறும் ஸ்கேம் தான். நாங்க உங்களுக்கு இதை தர்றோம் அதை தர்றோம் அப்படின்னு சொல்லி உங்க ஆசை காட்டி உங்க காசையுமே வாங்கிட்டு காணாம போயிடுவாங்க. அங்க நீங்க யாரையுமே நம்ப முடியாது, யார்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது. நீங்களே போய் ஒரு ஆபத்துல மாட்டிக்கிற மாதிரி தான் இது. முடிவா நான் சொல்ல வர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்நெட் ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல சர்ஃபேஸ் லேயர்ல இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம பயன்படுத்துவோம். இந்த ஒரு இருண்ட பகுதிக்குள்ள நுழையணும்னு ஆசைப்பட்டு உங்களோட நிம்மதியும் பாதுகாப்பையும் தொலைச்சிடாதீங்க. அறிவுக்காக தெரிஞ்சுக்கலாம், ஆனா அனுபவிக்கணும்னு நினைக்காதீங்க. பாதுகாப்பா இருங்க. இந்த வீடியோட முடிவில் நான் எல்லார்கிட்டையும் வைக்கிற கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஒரு தடவை டார்க் வெப் எக்ஸ்ப்ளோர் பண்ண சான்ஸ் கிடைச்சா ட்ரை பண்ணுவீங்களா இல்ல சேஃபா அவாய்ட் பண்ணுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க மத்தியிலையும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். இதே மாதிரி இன்னொரு மிஸ்ட்ரியான டாபிக்ல உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.